ஏதோ ஒரு யூடியூபர் வந்து ஒருத்தர் வந்து கருத்து கணிப்பு வச்சிருந்தாரு. போன வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200 படங்கள்ல 250 படங்கள்ல ஒரு 6 படம் தான் வந்து லாபமே சம்பாதிச்சு. ஏன்னா இப்ப வந்து ஒரு படத்தை வந்து ஒரு 10 யூடியூபர்ஸ் சேர்ந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலேயே அது நல்லா அது இல்ல. படம் நல்லா இல்லைன்ற ஒரு நம்ம பொசிஷன் ஆயிடும். உள்ள போய் பாக்குறவங்களுக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் போறாங்க. இந்த படம் நல்லா இல்லப்பா. மைக்கேல் மதன காமராஜர் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இன்னைக்கு யாராவது நினைச்சு எடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். சேலஞ்ச் பண்றாங்க. வாய்ப்பே இல்லை. இதுவே 1, 2, 3 படம்லாம் பார்த்துருக்கீங்களாங்க? இப்போ வந்தா கூட சூப்பரான படங்க. அப்பெல்லாம் டார்க் காமெடி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. படம் பெருசா ஓடல. ஆனா இன்னைக்கு நீங்க இப்ப அந்த படம் பார்த்தாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். தியேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் நம்ம போகக்கூடாது, நம்ம தியேட்டர் போயெல்லாம் பண்ணக்கூடாது, ரீல் எடுக்கிறோம் ட்ரெண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போறாங்கல்ல. எவ்வளவு நாள் இருக்க முடியும்? புதுமுக நடிகர்களாக இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்களா? எனக்கும் நடிகன் ஆகணும், என் முகத்தை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் ஆசையோட வரவங்களுக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க தம்பிகளா அப்படின்னா எதுவும் அது நான் என்ன கேட்டா வேணாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி சார், இப்போ கொட்டுவானாலுமே மோதிர விரல்ல கொட்டுவாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சினிமா இண்டஸ்ட்ரியில மோதிர விரல்ல கொட்டுவாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாளை இயக்குனர் டீம்னு சொல்லுவேன். டேரக்டர் டேரக்ஷன் டீம்ல இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கரெக்டான ஒரு வேல போயிட்டு ஒரு நெட்வொர்க்கிங்கா இருந்தது. இப்போ அந்த நெட்வொர்க் மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு இவங்களெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு நினைவுக்கு வர முடியுமா? இவங்க அப்போ இருக்கும்போது அப்பவே தெரியும் இவர் பெரிய டேரக்டரா வருவாரு அப்படின்னு மாதிரி ஒரு சில பேர். இல்ல அப்படி நமக்கு தோணாது ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க சொல்றது ஒரு விஷயம். ஏன்னா இந்த இப்ப அது தேவைப்படுதுன்ற நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த நாளை இயக்குனருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. நிச்சயமா. ஓகேங்களா? அது ஒரு பயங்கரமான ஒரு என்னன்னா சின்ன படங்களும் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் வந்தது. ஓகேங்களா? விஜய் சேதுபதி சார்ல ஆரம்பிச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் புதுசு புதுசா வர ஆரம்பிச்சாங்க. கார்த்திக் சுப்ராஜ்ல இருந்து எல்லாருமே எத்தனை டேரக்டர்ஸ் வந்தாங்க. நமக்கு நமக்கு ஒரு எவ்வளவு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருந்தது பாத்தீங்களா? ஒரு புது டேலண்ட் அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற தாட் அந்த மாதிரி படங்கள்லாம் ஜெயிக்குது. சின்ன சின்ன படங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சது. சோ அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்தது இல்ல. அது திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு. திரும்பியும் நமக்கு தேவைப்படுது. ஆமா, ஒரு புது டேலண்ட்ஸ் வேணும். ஏன்னா இப்ப பேட்டர்னா ஒரு மூவி போகும். அந்த மாதிரி இல்லாம ஒரு கண்டென்ட் பேஸ்ல ஒரு படங்கள் நிறைய வந்தது. ஆமா, அது வந்துகிட்டே இருக்கணும். எப்பயுமே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. அது பண்ணாதான் சினிமா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ரொம்ப சினிமா வேற கார்ப்பரேட் ஆயிருச்சு. ஆமா. ஓகேங்களா? ஒரு லக்ஸரி இருக்கணும். ஒரு சினிமாவுக்கு தியேட்டருக்கு போறதே வந்து ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் ஆயிருச்சு. ஓகேங்களா? முன்னாடி எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு வாரம் வாரம் நீங்க ஃபேமிலியோட படத்துக்கு போக முடியும். ஆமா. ஓகேங்களா? குடும்பத்தோட ஒரு நார்மல் ஒரு அடித்தட்டு மக்களே வந்து ஜாலியா குடும்பத்தோட எங்கேயாவது போகணும்னா ஒரு வாரம் பீச் போவாங்க, ஒரு வாரம் படத்துக்கு போவாங்க. இப்ப அப்படி இல்ல. அவங்க அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா தியேட்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியும். ஓகேங்களா? சோ ஒரு ரூ. 2000 இல்லாம ஒரு ஃபேமிலியோட படத்துக்கு போக முடியல. அப்ப அந்த ரூ. 2000ங்கிறது ஒரு பெரிய ஒரு வெறும் 10,000 15,000 சம்பாதிக்கிறவனுக்கு அது பெரிய கொஞ்சம் கஷ்டம். சோ அப்படிங்கிற பட்சத்துல இங்க நமக்கு இன்னும் நிறைய நல்ல படங்கள் தேவைப்படுது. சோ வெறும் பெரிய படங்கள் மட்டும் தான் நம்ம போகணும்னு இல்லாம சின்ன படங்களுக்கும் இன்னும் நான் என்ன பாக்குறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த படம் தான் வரணும், இந்த படம் தான் ஹிட் ஆகணும், இவங்க தான் ஹிட் ஆகணும் அப்படின்னு எல்லாமே பிளான்டா நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் நான் நினைப்பேன் நான். சோ ஏன் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு கோடிங் மாதிரியே நடக்குது? இல்ல ஆக்சுவலி படங்களும் இப்ப அப்படி கிடையாதுங்களே. நீங்க நான் எத்தனை பெரிய படங்கள் ஜெயிச்சிருக்கேன். ஏதோ ஒரு யூடியூபர் வந்து ஒருத்தர் வந்து கருத்து கணிப்பு வச்சிருந்தாரு. போன வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200 படங்கள்ல 250 படங்கள்ல ஒரு 6 படம் தான் வந்து லாபமே சம்பாதிச்சு ஒரு நல்ல படமா இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த 6 படமும் பெரிய படம் கிடையாது. ஓகேங்களா? சோ அதுதான் இது பெரிய படங்கள் எதுவுமே வந்து சம்பாரிச்சு குடுக்கலங்கிறதும் ஒரு இது இருக்கு. சோ இந்த எண்ட் ஆஃப் த டே சின்ன படங்கள் தான் சம்பாரிச்சு குடுத்துருக்கு. நிச்சயமா. சோ இந்த இந்த மாதிரி படங்கள் தான் ஜெயிக்கணும்ன்ற செட்டப்லாம் கிடையாது ஆக்சுவலி. நிச்சயமா. நல்ல படங்களுக்கு உண்டான வரவேற்பு இருக்கு. ஆனா என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு ஒரு படத்துக்கு போறாங்கல்ல, அதுவும் ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னா இப்ப வந்து ஒரு படத்தை வந்து ஒரு 10 யூடியூபர்ஸ் சேர்ந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலேயே அது நல்லா இல்ல. உள்ள போய் பாக்குறவங்களுக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் போறாங்க. இந்த படம் நல்லா இல்லப்பா அப்படிங்கிற ஒரு சில பேரை நான் பாத்திருக்கேன். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே பொழுது போலின்னு போய் பார்த்துட்டு என்னடா எத்தனை பேர் அப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா.
எத்தனை பேர் அப்படி போவாங்க? நமக்கு என்ன வாய்ப்பில்ல. பண்ணுவாங்க, சரி ஓகே. எதுக்கு செலவு பண்ணிட்டு ஏன்னா இப்போ ஒரு லக்ஸரி ஆயிடுச்சுல்ல சினிமாவுக்கு ஆமாங்க, போறது. ஆமா. நான் ஏன் ஒரு தனியும் தனி ஒருவனா நீங்க ஒரு படத்துக்கு போனா கூட ரூ. 500 கையில வேணும். ஆமா. பார்க்கிங்ல ஆரம்பிச்சு அது நீங்க வாய கட்டி வயித்த கட்டி சாப்பிடாம எதுவுமே இப்ப சாப்பிடாம படம் பார்த்தாலே ரூ. 500 ஆகும். ஓகே, ஓகே. ஓகேங்களா? நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு பாப்கார்ன் எவ்வளவு ரேட்டுன்னு தெரியும். நிச்சயமா, நிச்சயமா. கிட்டத்தட்ட 600, 700 விக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப ஃபேமிலியா போனோம்னா ஃபேமிலிலாம் போனீங்கன்னா தலைக்கு ரூ. 1000 வச்சுக்கணும். எத்தனை பேர் நீங்க கூட்டு போறீங்கன்னா அந்த ஒரு தலைக்கு ரூ. 1000 வச்சாதான் நீங்க ஸ்நாக்ஸோட ஒரு பாப்கார்ன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸோட உட்கார்ந்து நீங்க படம் பார்க்கணும்னா தலைக்கு ரூ. 1000. இப்ப இதனாலதான் என்ன பண்ணிடுறாங்க, ஓடிடிக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. ஆ. வீட்ல உட்கார்ந்தோமா பிரியாணி ஃபேமிலி பேக் வாங்கினோமா, ஆமா. சாப்பிட்டு வீட்ல பாத்துக்கலாம். எதுக்கு வெளிய அப்படின்ற. அதுதான். சோ ஓடிடி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். Yes. ஆனா அங்கேயும் ஒரு செக் வச்சிருக்காங்க. எல்லா படங்களும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா மட்டும் தான் வந்து ஓடிடில பண்ண முடியுங்கிற ஒரு Yes, yes. பிரஷர் இருக்கு. ம். சோ பார்க்கலாம். எஸ். இப்ப புதுமுக நடிகர்கள்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்களா? எனக்கும் நடிகன் ஆகணும். என் முகத்த வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் ஆசையோட வரவங்களுக்கு, ம். உங்களோட அனுபவத்துல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடா தம்பிகளா அப்படின்னா எது சொல்லுங்க? உங்க அனுபவத்துல இருந்து. அது நான் என்ன கேட்டா வேணான்னு சொல்லுவேன். இல்ல அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே பேஷன் இருக்கு. சினிமா தான் வேணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, பொறுமை வேணும் நெறையா. வெயிட் பண்ணணும். நீங்க அதுக்கு உண்டான உங்களை தயார்படுத்திக்கணும். அது ஓகே. நிச்சயமா. உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தயார்படுத்திக்கணும். அப்புறம் வந்து என்னன்னா, நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். உங்க ஃபேமிலி பிரஷர வச்சுட்டு நீங்க சினிமாவுக்கு வராதீங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். ஆ இன்கம் வந்து சினிமால இருந்தா எடுக்கணும். ஆ. நான் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அது எல்லாருக்கும் நடக்காது. அது வந்து அது 100ல் ஒருத்தங்களுக்கு 1000ல் ஒருத்தங்களுக்கு தான் நடக்கும். நிச்சயமா, நிச்சயமா. லக் இருந்தா அது சடனா நடந்துருங்க. அது 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 நான் அதான் ஃபிக்ஸ்டா எதுவுமே சொல்ல முடியாது. ம், ம். வாங்க. நீங்க தைரியம் இருந்தா வாங்க. இப்ப என்னன்னா சார் வருது மக்கள் மத்தியில தியேட்டர் ஆர்டிஸ்ட் யாருமே இப்ப ஸ்கிரீன் வராங்களா? தியேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் நான் போகக்கூடாது. நம்ம தியேட்டர் ப்ளே எல்லாம் பண்ணக்கூடாது. ரீல் எடுக்கிறோம், ட்ரெண்ட் பண்றோம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போறாங்கல்ல. எவ்வளவு நாள் இருக்க முடியும்? பாயிண்ட். கன்சிக்யூட்டா நீங்க வந்து நீங்க இப்ப நல்ல நடிகனா நீங்க ஒருத்தரை பார்த்து சொல்றீங்கல்ல. ம். அவங்கலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும். அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியும். அவங்களோட உழைப்பு என்னன்னு தெரியும். ம். வந்துட்டு போறவங்க அந்த காத்து வாக்குல வந்துட்டு போறவங்கலாம் நீங்க ம். புகழ் அடையலாம், பணம் சம்பாதிக்கலாம். ஆ எனக்கு நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு கோட் தான் ஞாபகம் வருது. அடிக்கிற காத்துக்கு காகிதமும் பறக்கும், காகமும் பறக்கும். காற்று அடிக்கும் வரை பொறு அப்படின்ற மாரி தான். ஆமா. அப்புறம் காகிதம் விழுந்துரும்ல. விழுந்துரும். அந்த மாரி தான் நீங்க சொல்றது சோ, இருக்கு. நீங்க சொன்ன மாரி பறக்க கத்துக்கிட்டவங்களுக்கு என்ன காத்து வந்தாலும் பறக்கும். பறக்கும். பேப்பர் என்ன பண்ணும்? விழுந்துரும். அடிச்ச பக்கம்லாம் போய் சாச்சி அடிச்சு முடிச்சு இப்ப மோதி கீழ விழுந்துரும். நிச்சயமா. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. நம்ம இந்த சாபம் இந்த மாரி விஷயங்கள தள்ளி போட்டுருவோம். இப்போ உங்களுக்கு எனக்கு சிங்க் ஆற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களும் கமல் சாரோட ஃபேன், நானும் கமல் சாரோட ஆமா, ஃபேன். ஆமா. தமிழ் சினிமா ரசிக்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு லைப்ரரி. ஆமா. அவர டச் பண்ணாம தமிழ் சினிமாக்குள்ள வர முடியாது. வரவே முடியாது. சோ நீங்க சிலாகித்த விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. நானும் எனக்கு அப்படியே நான் கத்துக்கிறேன் உங்ககிட்ட. அவருக்கு இருந்து என்ன எவ்வளவுங்க சொல்றது? என்ன எங்கேருந்து சொல்றது? நான் சும்மா போர் அடிச்சதுன்னா அவர் படம் தான். நேத்து கூட வந்து அப்படியே ஸோ யூடியூப்ல வந்து என்னோட கண்டென்ட் வீடியோ போடுறதுக்காக அப்படியே எடிட்லாம் பண்ணிட்டு போர் அடிச்சது. ஓகே. எடுத்தோன்னே ஃபோன் ஐ மீன் வீடியோ டிவி ஆன் பண்ணோன்னே ஓகே பம்மல் கே சம்பந்தம் பார்க்கலாம். ஆஹா. பஞ்சதந்திரம் பார்க்கலாம். அப்படிதான் மைண்ட் செட் ஐயோ போகுது. பஞ்சதந்திரம்ல கிளாஸ்ல. நேத்து சும்மா பஞ்சதந்திரம் எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன்னு எனக்கே தெரியாது. 100 வாட்டிக்கு மேல பார்த்திருப்பேன். ஆனா இன்னைக்கும் எனக்கு சிரிப்பு வருது. ஆமா. பார்த்து நல்லா ஜாலியா உட்காந்து மனம் விட்டு சிரிக்க முடியுது என்னால. இது மைக்கேல் மதன காமராஜன்லாம் வந்து நீங்க வந்து எவ்வளோ டீகோட் பண்ணிக்கிட்டே போலாம் உள்ள. நிச்சயமா. எவ்வளோ டீகோட் பண்ணாலும் அதுல ஏதாவது ஒண்ணு வந்து இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி இவரு ஒரு பெரிய பெர்ஃபார்மர் தானே. இவருக்கு நடிப்பு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா அப்படி இருக்கவே இருக்காதுங்க. எல்லா கிராஃப்ட்லயும் நீங்க கத்துக்கவே முடியும். டிஓபியா, டைரக்ஷனா, இல்ல காஸ்டியூம் எல்லாத்துலயும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. இப்ப அதுதான் சினிமா லவ்ங்கிறது அதுதாங்க உண்மையிலேயே. அவரு குட்டி குட்டி விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு அவரு. நீங்க மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இன்னைக்கு யாராவது நினைச்சு எடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். சேலஞ்ச் பண்றாங்க. வாய்ப்பே இல்லைங்க. அது மாதிரி ஒரு படம், அது மாதிரி ஒரு இது நீங்க அந்த மாதிரி ஒரு நடிகன் இத்தனை 4 கேரக்டருக்கும் ஒரு சின்ன சாயல் கூட இல்லாம பெரிய அப்பெல்லாம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் கூட கிடையாதுங்க. இப்பெல்லாம் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு ஒருத்தனை டிஃப்ரெண்டா காமிக்கணும்ன்ற இது இருக்கு. தசாவதாரத்துல அந்த பாட்டி கேரக்டர்லாம் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அதுக்கு அவரோட மெனக்கடல் இருக்குல்ல. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் வந்து ஒரு சினிமா சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். நிச்சயமா. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ ஆராய்ச்சி பண்றாரு. இன்னைக்கு நீங்க இண்டஸ்ட்ரியில நீங்க யூஸ் பண்ற முக்காவாசி 99% நான் சொல்லுவாங்க
இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவர் கொண்டாந்தது. நிச்சயமா. எல்லாமே அவரோட படங்கள்ல தான் ஒவ்வொரு எல்லா எக்யூப்மெண்ட் நீங்க யூ நேம் இட் அவர் தான் மோஸ்ட்லி அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு தமிழ் இண்டஸ்ட்ரி. நமக்கு பரிச்சயமே இல்லாத நிறைய விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் கேமராவில் இருக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் அது அவர் தான் கொண்டு வந்தாரு. எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்தாரு. நீ ஃபிலிம்ல இப்போ நிறைய என்ன பண்ணிக்கலாம், நிறைய டேக்ஸ் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டைம்ல ஒரு கரெக்டான இதுல பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குல்லங்க. அதிகமா போனா ஃபிலிம் வேஸ்ட் ஆகும். அதுல கரெக்டா பண்றது, அவர் கூட இருக்கிற நடிகளும் சூஸ் பண்ணி பண்ண வைக்கிறது. இப்போ நான் சமீபமா பாக்குறேன் சார், இது நல்ல ஞாபகம் வந்தது. இப்போ அதிகமான குணச்சித்திர கதாபாத்திரங்களை கம்மி பண்ணிட்டு ஹீரோ, ஹீரோயின் இல்ல காமெடி இந்த 3 பேர்த்த வில்லன் இந்த 4 பேர்த்த சுத்தி மட்டுமே கதை நகர மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. கமல் சாரோட படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது அது என்னன்னா அவர் அந்த டிராமா நாடகம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிளஸ் கிரைசி மோகன் சார் கூட சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அது வந்து அது பெஸ்ட் காம்பினேஷன். ஓகேங்களா, அதை அடிச்சுக்கவே முடியாது. நீங்க ஒவ்வொரு சீன் பாத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும் இது விட்டு விட்டா அவங்க பிராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி தான் அவங்க பண்றாங்கன்னு நல்லாவே தெரியும். அதுவும் இந்த முன்ன கார்ல சீக்வென்ஸ் முன்னாடி பின்னாடி அந்த விஷயம் கூட அந்த நேத்து கூட பாத்துருந்தேன். அந்த ஹோட்டல்ல வந்து ராமண்ணாமாங்கள ஒரு சிங்கிள் டேக்கு அடி கள்ளி கர்ப்பமா அப்படி அது எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட் தான் அது. ஓகேங்களா, 3 பேர் இருக்காங்க ஃப்ரேம்ல, போயிட்டே இருக்கு. 3 பேருக்குள்ள டயலாக் போயிட்டே இருக்கு. அந்த டயலாக்ல இருந்து இவரு ஒண்ணு பிக் பண்றாரு, அங்கேருந்து ஒரு டயலாக் வருது, இங்கேருந்து வருது, எல்லாமே ஒரு கோர்வையா இருக்குல்ல. அது இப்ப சொல்லு அண்ணன். அது ஒரு ஓகே. நான் உங்ககிட்ட கன் பண்ற கமல் சாரோட விஷயம் என்னமா பாக்குறேன்னா, அவரும் கொரியோகிராஃபில இருந்து தான் ஆக்டரா வந்தாரு. நீங்களும் டான்ஸ்ல இருந்து வந்துன்ற போது அந்த ஒரு கேரக்டரா பாக்குறேன். ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கில் ரொம்ப முக்கியமா நீங்க பாக்குறீங்க? இப்ப தேவைப்படலன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா டான்ஸ்ங்கிறது வந்து வெறும் இந்த குரூப் டான்ஸ் குரூப் ஒண்ணு ஒரு கோரியோகிராஃபி இருக்கும். இப்ப வந்து படங்கள்ல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சீக்வன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப எல்லாம் ஆமாமா அந்த மாதிரிதான் இருக்கு. சில ஆர்டிஸ்ட் தான், சிவகார்த்திகேயன் சார் மாதிரி, விஜய் சார் மாதிரி, இவங்க ரெண்டுமே சில ஆர்டிஸ்ட் தான் இந்த கமர்ஷியலா படம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சாங் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, மத்தபடி தேவைப்படல எல்லாருக்குமே. ஆனா டான்ஸ் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களால வந்து பாடி லாங்குவேஜஸ் ஈஸியா கொண்டு வர முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும். பிரபுதேவா மாஸ்டர் அவருடைய நடிப்பு சம்பந்தப்பட்ட படங்கள் பார்க்கும்போது நான் பார்ப்பேன், எப்படி இந்த மனுஷன் ரித்தமிக்கா சில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாரு அப்படின்றது. சோ அது உங்களுக்கு பாடியில வந்து ரிதம் இருந்ததுன்னா நீங்க ஒரு பாடி லாங்குவேஜை ஈஸியா கிராப் பண்ணிக்க முடியும். இப்ப எனக்கு கூத்துப்பட்டுற யாருன்னா மக்கள் தான். நான் வந்து மக்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். எனக்கு யாராவது ஒருத்தவங்க வித்தியாசமா நீங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மைண்ட்ல இருப்பாங்க, ரெஜிஸ்டர் ஆயிடும். ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணும்போது நான் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் அந்த சீன்ல. ஸோ அதுதான் அந்த டான்ஸ் தெரியும் போது அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து ஸ்டண்ட் கத்துக்கிறது வந்து இப்ப யாருமே பண்றது இல்ல. அது இப்ப என்னத்துக்கு எல்லாம் அப்படியே பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, அந்த ஸ்டண்ட் என்னன்னா நீங்க அடிக்கிறவனும் ஒருத்தனை ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேங்களா, ஆனா அடிக்கிற மாதிரி ப்ரெஷர் இருக்கணும், அவன் மேல படக்கூடாதுங்கிறது தான் ஸ்டண்ட்ல அதுதான் ஸ்டண்ட்ல கத்துப்பீங்க. அது கத்துக்கணும் நம்ம. அது கத்துக்காம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது கத்து கொடுக்குறவங்க அந்த மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கும் ரொம்ப கஷ்டம். அவங்க நிறைய அடி வாங்குவாங்க. இப்ப நான் ஓங்கி அடிக்கணுங்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி லாங்குவேஜ்ல என்ன வந்துருன்னா அடிக்கத்தான் தோணும். இந்த ஸ்டண்ட் கத்துக்கிட்டவங்களுக்கு தான் அந்த அடிக்காம அந்த ப்ரெஷர் மட்டும் இருக்கும், ஆனா மேல படாதுங்கிறது அந்த டெக்னிக் வந்து கத்துக்கிறது வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு ஃபிலிம் ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட நம்ம ஸ்டண்ட் கத்துக்கணும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா. நீங்க உங்களுக்கு டான்ஸ் பத்தி தெரிஞ்சனால நீங்க சிலாகிச்ச தமிழ் சினிமாவில் இவ்வளவு மாதிரி டான்ஸ் பண்ண இருக்குல்ல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சிலாகிச்ச நம்ம இப்போ பெரிய டான்சஸ் எல்லாம் நீங்க விட்டுருங்க, நம்ம சின்னத பிரபு சார் வந்து ஆடும்போது ஒரு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். ஓகேங்களா, நம்ம ஆமா அவர்கிட்ட ரொம்ப அழகான ஒரு ஸ்டைல் இருக்கு. ரொம்ப அழகான ஸ்டைல் இருக்கு. அவரு நீங்க ஒரு 5 சாங் கண்டினியூவா நீங்க வந்து அவரோட சாங் நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க கண்ணு கொட்டாம நீங்க அவரை பாப்பீங்க. எல்லாரும் ஹீரோயின் பாப்பாங்கல்ல, நமக்கு பிரபு மேல கண்ணு போகும். ஸோ பிரபு சார் வந்து அவர் நல்ல ஒரு ரிதமிக்கான ஒரு டான்ஸர். ஸோ அந்த மாதிரி லைட்டா டான்ஸ் ஆடுறவங்க எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டரே நிறைய வந்து அவர் அந்த ஸ்லோவா ஆடுறது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவார். பாத்தீங்கன்னா நிறைய டமால் டிமால்லாம் போட்டு அது தேவைப்பட்ட மட்டும் தான் பண்ணுவாரு. இல்லைன்னா வந்து ஒரு ரிதமிக்கா ஒரு விஷயம் பண்ணுவாரு.
இந்த எங்கேயும் காதல கூட ஒரு ஆமா. பண்ணியிருந்திருப்பாருங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். நிச்சயமா. இதுவே 1, 2, 3 படம்லாம் பார்த்துருக்கீங்களாங்க? இப்போ வந்தா கூட சூப்பரான படங்க. அப்பலாம் டார்க் காமெடி வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஆமா. படம் பெருசா ஓடல. ஆனா இன்னைக்கு நீங்க இப்ப அந்த படம் பார்த்தாலும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஜோ மேமோட அதுவும் 3 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா ஆமாமா. இருக்கும். ஸோ 3 பேருக்கும் உள்ள அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது நல்லா இருக்கும். இப்ப வந்துச்சுன்னா இப்பலாம் அந்த படம் வந்துச்சுன்னா தூக்கி கொண்டாடுவாங்க. எஸ், எஸ், எஸ். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். சோ நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது. நல்ல டார்க்கான அந்த மாதிரி ஹியூமர் பேஸ்டான படங்கள் குறைவா இருக்கு. ஃபீல் குட்டான படங்கள் நம்ம குறைவா என்ன எண்ட் ஆஃப் த டே எதுக்கு நம்ம தியேட்டருக்கு போறோம்? இருக்கு. எல்லாத்தையும் என்ஜாய் மறந்துட்டு பண்ணணும். சந்தோஷமா வரணும். ம். அந்த மாரி படங்கள் இப்ப ரொம்ப கம்மியா தான் வருது. என்னன்னா, ஆ ரொம்ப கனத்த இதயத்தோட வெளில வர்றதுங்கிறது ஓகே. ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம். ம், ம். எல்லா படங்களும் அதே மாரி இப்ப சமீப காலத்துல என்ன ஆகுதுன்னா, அப்படி ஒரு படம் எடுத்தா தான் என்ன ஒரு நல்ல டைரக்டரா ஏத்துப்பாங்க இந்த மக்கள் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. நிச்சயமா, அப்படி கிடையாது. கமர்ஷியல் படமும் எடுக்கலாம். கமர்ஷியல் படம் தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். நிச்சயமா. நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிம் வந்து ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா ஈஸி பேஸ்ட் ஆன் 2 எலிமெண்ட்ஸ் ஈஸின்னு வச்சு சொல்லக்கூடாது. பட் இல்ல கம்பேர். கம்பேரேட்டிவ்லி நான் ஒரு கமர்ஷியல் படம்ங்கிறது நீங்க எல்லா ஆடியன்ஸையும் நீங்க கவர் பண்ணியே ஆகணும். நிச்சயமா. ஓகேங்களா? இந்த ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் என்னன்னா, நம்ம ஸ்கிரிப்ட்ட ஃபாலோ பண்ணா போதும். ம். ஒரு என் ஸ்கிரிப்ட்ல நான் இதெல்லாம் எழுதிட்டேன். இத நான் ஃபாலோ பண்ணா போதுன்ற இது இருக்கு. கமர்ஷியல் படம் அப்படி இல்ல. நீங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க அவங்கள்ட்டேருந்து ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும். அது நல்லா இருக்கணும். அந்த காமெடி சிங்க் ஆகணும். காமெடியா இருக்கட்டும், என்டர்டெயின்மென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே சிங்க் ஆகணும். ஒரு இப்ப நீங்க வந்து என்னன்னா, ஒரு ஹீரோ என்ட்ரி அதான் எழுதிருவீங்க. அது ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வரணும்ல. அது ரொம்ப கஷ்டம் அது. அது அது வொர்க் அவுட் ஆகணும். நம்ம பார்த்தோனே நமக்கு வந்து புல்லரிக்கணும். நிச்சயமா. அவரு ஹீரோ என்ட்ரி பார்த்தோம்னா. இல்லன்னு வச்சுக்கங்களேன், அது வேஸ்ட்டா போயிடும். ஸோ கண்டிப்பா. கமர்ஷியல் ரொம்ப கஷ்டம் தான் அது. ஸோ எஸ். முன்னாடி நம்ம ரஜினி படம்லாம் பார்ப்போம். ரஜினி படம், கமல் சார் படம் படம்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாலியா ஒரு செலிப்ரேஷன் மாரி இருக்கும்ல. அந்த மாரி படங்களும் இப்ப வரணும் தமிழ்ல. அது நிச்சயமா. ரொம்ப கம்மியாயிருச்சு. பத்தாவது விஜய் சார் வேற ஆமா அவரும் வீடு விட்டு போறேங்கிறாரு. ஸோ கஷ்டமான காலம் தாங்க. எஸ். அதான் இப்போ இனிமேட்டு மேபி நியூ ஒரு ஜெனரேஷன் மேபி ஆமாமா இதுக்கான ஒரு புது ஆள் இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிச்சயமா. புதுசு புதுசா இப்போ வருவாங்க. யாராவது ஒரு அடுத்து எப்பயுமே இந்த 2 ரெட்டையர்கள் வாழ்ந்துட்டே ஆமா. வாழ்ந்த எம்ஜிஆர், சிவாஜி அந்த மாரி விஜய் வாழ்ந்த சினிமா அது. ஸோ அடுத்து யாரு வராங்கன்னு நியூ தெரியல. எப்படி வரலாம். ஜெனரேஷனுக்காக வெயிட்டிங் தான். அண்ட் நான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நான் எடுத்துப்பேன். நான் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கத்துக்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளவு நாளும் விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அந்த வைராகியம் எனக்கு நிஜமாவே உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். Thank நீ you. இன்னும் ரொம்ப தூரம் போகல. நீயும் இந்த மாதிரி நிறைய உழைக்கணும் அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு உதாரணமா இருக்கீங்க. வெற்றி தோல்வியில அது 2வது. நம்ம எவ்வளவு இல்ல தூரம் உங்களுக்கு ஓடுறோம். புடிச்சத பண்ணிட்டே இருங்க. எஸ். வெற்றி அதான் தோல்வி யூனிவர்ஸ் பார்த்துக்கும். எஸ். கடவுள் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பா கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். எதுங்க ஜெயிக்கிறதுன்னு இவங்க ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிறாங்க. இதுதான் ஜெயிக்கிறதுன்ட்டு. ம். என்ன காசு பணம் தானே சம்பாதிக்கிறது. அதுதான் ஜெயிக்கிறதா? ஓகே. அது வரும் வராம போகும். இது இது வந்து ஆத்மார்த்தமா நீங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு வேலைய பண்றீங்க. நிச்சயமா, நிச்சயமா. அது பண்ணா போதும். கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் ஆகலாம்ன்றதான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டைம். இவ்வளவு நேரம் Thank எனக்காக you. நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது உங்களோட. அண்ட் இதே மாதிரி நீங்க நிறைய கேட்டர்ஸ் பண்ணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்துல நான் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.